லிவிங் மௌரி வில்லேஜ் ஆஃப் வாக்கரேவா. ஓகே, எப்படி குக் பண்ணுறதுன்னு காட்டுறாங்க பாருங்க. ஆனாலும் இந்த அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஐயோ வாசம் பாருங்க. அந்த அம்மா வேற மிரட்டி விட்டுச்சு என்னைய, தனியாக போயிடாத. ஓகே, பப்ளிக் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி போகக்கூடாதுன்ட்டாங்க. பார்த்தீங்களா, திட்டுறாங்க. உங்கள் குமார் அல்லோல படுறத பாருங்க. துரத்தி வந்து பிடிக்கிறாரு. நல்ல சுடு. ஐயோ முடியல. தேங்க்ஸ் ஃபார் த லைஃப். see you. check it my channel. check out. yeah, backpacker Kumar. நியூசிலாந்தின் மட்டன் பிரியாணி. அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அடிலைட் ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். மாலை மணி 5:30. அட்டகாசமான இந்த ரொட்டாருவா டவுன் வந்தாச்சு. இது செல்லமா சல்ஃபர் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. சல்ஃபர் டவுன் முதல் இந்த நியூசிலாண்ட்லேயே டூரிஸ்ட் அந்த பெற்ற முதல் டவுன் இதாங்க. 1880களிலேயே முதலாக இங்கே இருக்கிற அத்தனை இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸு ஜியோ தெர்மல் ஆக்டிவிட்டினால் டூரிஸ்ட் ஜாலியாக வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறது, அந்த சுடுதண்ணி ஊற்றுல என்ஜாய் பண்ணுறது, ஃபுட்பாத் எடுக்கிறது, இந்த ஸ்பா இதெல்லாம் சொல்லுவாங்களே, இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்போவே இங்கே இருக்கிற சுற்றி இருந்த இந்த ஆங்கிலேயர்கள், அந்த டைமில் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் தானே இருந்தது, அவங்க எல்லாம் இந்த டவுனுக்கு வந்தாங்க. ஸோ முதலாக ஒரு டூரிஸ்ட் டவுனாக வந்து இந்த ரொட்டாருவாவை தான் வந்து அறிவித்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட என்ன 130 வருடங்களாகவே இது வந்து அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. வருஷம் சும்மா மில்லியன் கணக்கில் வந்து மக்கள் வராங்க. இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட்டும் சரி, இங்கே லோக்கல் நியூசிலாண்டர்ஸும் சரி. ரொட்டாருவா அப்படின்னா என்னங்க? ரொட்டோ அப்படின்னா 2ன்னு அர்த்தம், ருவா அப்படின்னா லேக்குன்னு அர்த்தம். இது ரெண்டுமே இந்த நாட்டோட பூர்வ குடியினரான மாவுரி பழங்குடியினர் மொழியில் சொல்கிறது. ஸோ அவங்க பேரில் தான் இந்த ஊரே அமைஞ்சிருக்கு. ரொட்டாருவா அப்படின்னா 2வது ஏரி, செகண்ட் லேக் அப்படின்னு அர்த்தம். அப்போ அது என்னப்பா ஃபஸ்ட் ஏரி அப்படிங்கிறீங்களா? லேக் ரொட்டோயிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லேக் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் ஏரி, இது 2வது ஏரி. அதனால் அப்படி பேர் வச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லேக்குக்கு இதோட ஒரு பழங்குடியினர் ஒரு சீஃப் வராருங்க. அவர் வந்து இந்த லேக்கை பார்த்துட்டு தான் அந்த லேக்குக்கு வந்து ரொட்டோயிட்டி அப்படிங்கிற லேக் மேப் பார்த்துருங்க. அந்த லேக்கை ஃபஸ்ட் லேக்குன்னும் இந்த லேக்கை வந்து ரொட்டாவுரா அப்படின்னு பேர் வச்சார். அப்படின்னா 2வது அதை பார்த்துருக்காராமா அப்படின்னு பேர் வச்சிட்டாரு. ஸோ இங்கே இருக்கிற இயற்கையாகவே அமைஞ்ச இந்த ஜியோ தெர்மல் புவி வெப்ப விஷயமும் சரி, இந்த வெந்நீர் ஊற்றுக்களும் சரி, ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாழ்க்கைக்கும் இதுக்கும் உதவுச்சு. நிறைய மாவுரி இன மக்கள் வந்து இங்கே வந்து செட்டில் ஆகுறாங்க. ஸோ இப்போது இங்கே இருக்கிற மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 40% பேர் வந்து மாவுரி பழங்குடியினர் தாங்க இருக்காங்க. மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 75,000 பேர் இருக்காங்க இந்த டவுனுன்னு தான் சொல்லணும், சிட்டியெல்லாம் கிடையாது. 75,000ல் 40% எவ்வளோ? ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 30,000 பேர் வந்து மாவுரி இருக்காங்க. ஸோ நியூசிலாண்ட்லேயே வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு மாவுரி பழங்குடியினரோட மக்கள் வாழ்கிறது இங்கே தான். பர்சன்டேஜில் சொல்கிறேன். ஸோ முக்கியமாக இந்த மாவுரி மக்கள் வந்து சவுத் ஐலாண்டில் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்காங்க. ரொம்ப கம்மி. நார்த் ஐலாண்டில் முக்கியமாக சென்ட்ரல் நார்த் ஐலாண்டும் நார்த் ஐலாண்டில் தான். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இந்த நார்த் ஐலாண்டில் சென்டரில் இருக்கோம். இதுக்கு மேலே தான் அதிகமாக மாவுரி வந்து மக்கள் இருக்காங்க. இங்கே ஆக்லாண்டு, அதுக்கு மேலே போக வேங்க்ரே, அங்கே தான் அதிகமாக மக்கள் இருக்காங்க. நியூசிலாண்ட்லேயே ஒரே ஒரு ஜியோ தெர்மல் பார்க் ஃப்ரீயாக அனுமதி அப்படின்னா, நம்ம வர வழியில் 2-3 ஜியோ தெர்மல் பார்க் பார்த்தோம். அங்கங்கே அந்த வெந்நீர்லேருந்து வர்ற அந்த ஸ்டீம் புகையை பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ்க்கு நம்ம காசு கொடுக்கணும். ஒரே ஒரு ஜியோ தெர்மல் பார்க் நியூசிலாண்ட்லேயே ஃப்ரீ என்ட்ரி அப்படின்னா அது இப்போ நம்ம போகிற குயிரு பார்க் தாங்க. ரொட்டாருவாவை சுற்றி 16 ஏரிகள் இருக்குங்க. ஸோ இதை வந்து லேக்ஸ் ஆஃப் ரொட்டாருவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமான லேக் தான் வந்து மெயின் லேக் ரொட்டாருவா இங்கே இருக்குது. செகண்ட் லேக் எங்கெங்கெல்லாம் வந்து வல்கனஸ் அதிகமாக இருக்கோ, எரிமலைகள்
உயிரோடு இருக்கிற எரிமலைகள் இருக்கும். அங்கெல்லாம் வந்து நிலத்துக்கு அடியில் இருக்கிற தண்ணீர் வந்து சூடாக இருக்குங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஆவியாக இந்த மாதிரி வெளியில் வரும்போது உங்களுக்கு ஆவியாகவும் தண்ணி வெந்நீர் ஊற்றாகவும் வர்றது. புவி வெப்பமே வந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றல் தானே, ஜியோ தெர்மல் எனர்ஜி. ஸோ அதை வச்சே வந்து எலக்ட்ரிசிட்டி கரண்ட் வந்து பல நாடுகள் எடுக்கிறாங்க. முக்கியமாக ஐஸ்லாண்ட்லாம் அவ்வளோ ஆக்டிவ் வல்கனோஸ் இருக்குது. ஜியோ தெர்மல் எனர்ஜி தான் அந்த நாட்டோட முக்கிய எனர்ஜியே. நியூசிலாண்டும் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயரில் தான் வருது. முக்கியமாக இந்த நார்த் ஐலாண்டில் ஏகப்பட்ட எரிமலைகள் இருக்குங்க. முக்கியமாக உயிரோடு இருக்கிற ஆக்டிவ் எரிமலைகள் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா முக்கியமாக இந்த பகுதியில் நிறைய எரிமலைகள், முக்கியமாக நம்ம வரும்போது பஸ்ஸில் வரும்போது பார்த்தோம் தெரியுங்களா, அதுதான் மோஸ்ட் ஆக்டிவ் வல்கனோ இன் நியூசிலாண்ட். பேர் உங்களுக்கு இது கீழே நான் போடுறேன் டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லும் வல்கனோஸ் அந்த இது இருக்கிறதுனால இன்னொரு முக்கியமான விஷயம், நியூசிலாண்டில் தான் அந்த ஆஸ்திரேலியன் பிளேட்டும் பசிபிக் பிளேட்டும் வந்து மீட் பண்ணுற இடங்க. ஸோ 2 டெக்டானிக் பிளேட்ஸ் மீட் பண்ணுற இடங்கள்னால இங்கே உங்களுக்கு நிலநடுக்கம் ஜாஸ்தி. பார்த்துருப்போமே கிரைஸ்ட்சர்ச்சில் சவுத் ஐலாண்டில் வந்து இது பார்த்திங்களா 2011 ஒரு மாபெரும் கிரைஸ்ட்சர்ச், இது நிறைய பேர் இறந்தாங்க, அதை பற்றிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நியூசிலாண்ட் அதான் ஒரு இயற்கை இதுக்கு நியூசிலாண்டும் வந்து இது இல்லை. ஸோ அதனால் இந்த ஏரியாவில் இவ்வளோ இயற்கை எரிமலைகள் இருக்கிறதுனால இங்கே நிலத்தடி நீர் வந்து பயங்கர சூடாக இருக்கும், ஜியோ தெர்மல் ஆக்டிவிட்டி. ஸோ அது வெளியில் வரும்போது உங்களுக்கு இந்த வெந்நீர் ஊற்றாகவும் இந்த கொப்பளிக்கும் மட் பூல்ஸ் ஆகவும் இந்த கீசர்ஸ் ஆகவும் நிறைய இருக்குங்க. இதை வந்து ஏன் சல்ஃபர் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு தெரியும்ல, நிலத்துக்கடியிலேருந்து உங்களுக்கு அந்த வர்ற அந்த ஸ்டீம், அந்த சுடுதண்ணி ஊற்று, இது எல்லாத்துலேயுமே இது ஜாஸ்தியாக இருக்கும் சல்ஃபர். ஸோ அதனால தான் சல்ஃபர் சிட்டிம்பாங்க. முக்கியமாக வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு, அந்த கிட்டத்தட்ட ஒரு ராட்டன் எக் ஸ்மெல் வரும். வேற சொல்கிறது, ஒரு கெட்டுப்போன முட்டை வாசனை இப்போயும் எனக்கு வருது. லைட்டாக அந்த காற்றுல கடந்துருக்கும் இந்த ஊர் ஃபுல்லாகவுமே. இது நம்ம பல இடங்களில் பார்த்துருப்போம். அர்ஜென்டினாவில் தொடங்கி பல சீசன்ஸில் பார்த்தது தான் அந்த கொதிக்கும் நீர், அந்த இது எல்லாமே அதில் சமைக்கவும் செய்கிறாங்க. அதுக்கு பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஆனால் பாசிட்டிவ் மெயினாக என்னென்னா, சமைக்கலாம், உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. இதை வந்து நீங்கள் வந்து இந்த இதில் வர இந்த வெந்நீர் ஊற்றில் வந்து நீங்கள் காலுக்கு இது பண்ணிக்கிட்டாலோ, மசாஜ் பண்ணாலோ, அதில் குளித்தாலோ, சேத்துலலாம் நம்ம குளித்தோமே, ஞாபகம் இருக்கா ஃபிஜியில்? இல்லை நினைக்கிறேன், அந்த பக்கம் தான் மெயின் அந்த இது. அதில் கரெக்டாக எந்த பாதையில் போகணுன்னு கரெக்டாக தெரில. இதுங்க நான் போய் உள்ளே போகிறேன். பட் கிரைஸ்ட்சர்ச்சில் நடந்ததெல்லாம் ஒரு ரொம்ப கம்மிங்க எஃபெக்ட்டு. நிலநடுக்கத்தோட மேக்னிடியூடும் சரி, அப்புறம் இந்த எரிமலைகள் வெடிக்கிறதும் சரி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதனால் பாதிக்கப்பட்ட நாடு வந்து ஓப்பனில் தாங்க இருக்குது. இது ஷட்டானங்காட்டி நான் தான் தப்பு கணக்கு போட்டேன், ஏதோ இதானது நினச்சிக்கிட்டு. எப்பவுமே க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஃப்ரீ தான், 24 hours, எப்போ வேணாலும் வரலாம். சரி, அப்படியே அங்கே போயிட்டு வருவோமா? பாருங்கள், ஒரு சாதாரண ரோடு இருக்குது, அதில் ஒரு பார்க்கு. இங்கேருந்து நிலத்துக்கடியிலேருந்து வர்ற தண்ணியே வந்து கொப்பளிச்சிக்கிட்டு வருதுன்னா, அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த ஜியோ தெர்மலோட எஃபெக்ட் வந்து இந்த ஊரை சுற்றி இருக்குது பாருங்கள். தெரியுதுவா? இது பாருங்கள். என்ன இதே கொஞ்சம் பெரிய விஷயங்கள் அவுட்டரில் இருக்குது ஜியோ தெர்மல் பார்க்கு, அதெல்லாம் கொஞ்சம் காசு கொடுத்து ப்ராப்பராக இது பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஃப்ரீயாகவே பார்க்க முடியும். என்ன கொஞ்சம் இங்கே பராமரிப்பு இல்லாததுனால கொஞ்சம் கச்சன்னு இருக்குது, குப்பையாக. பட் பாரு, கொதிக்குது தண்ணி, தெரியுதா? இங்கே பாருங்க எப்படி கொதிக்குது பாருங்கள் தண்ணி. தொடரலாமா? ஓகே. ரொம்ப சூடாக இல்லைங்க. ஏன்னா என்ன பிரச்சனைனா, இங்கே வெளியில் வந்து இப்போ 20 டிகிரி 21 டிகிரி தான் இருக்குது. அதனால் வெளியில் கூலாக இருக்கிறதுனால இங்கே மேலே வரும்போது கொஞ்சம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துடுது. அதனால் ரொம்ப வந்து அப்படியே தண்ணியை டச் பண்ண முடியாத அளவுக்குலாம் இல்லை, ஒரு மாதிரி வெதுன்னு தான் இருக்குதுன்னு வைங்களேன். நம்ம குளிக்கிற ரேஞ்சுக்கு இருக்குங்க, ரொம்ப சூடாக இல்லை. இன்னொன்று, மழையும் அங்கே அதிகமாக பெய்யும், அதனால் மழை தண்ணியும் வர்றதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி கலங்களாக இருக்குது. இது வந்து ஒரு மட்பூல், அங்கே இருக்கும் செம்மையாக கொதிக்குது. அந்த இடம் நல்லா கொதிக்குது, இங்கெல்லாம் ஓரளவு கொதிக்குது. ஆனால் இந்த பறவைகள் அவ்வளோ அளவுக்கு இதே இந்த புழுக்களுக்கு இது இருந்தால் சாப்பிட்றதுக்காக வரும்னு நினைக்கிறேன். இந்த பறவைகளை ஜூம் பண்ணி பார்த்துடலாங்களா? இந்த அட்டகாசமான குயிரூர் பார்க் தெர்மல் பூவில் எப்படி தண்ணி கோச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த இது மட்டும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி பறவை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஒரு ரோஸ் கலர், வயலட் கலர், பிளாக் கலர், சத்தம் போட்டு அழகாக அப்படியே தண்ணியில் நடந்துகிட்ருக்கு, ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்லிட்டு. இன்னும் ரிதமிக்க ஒன்று சவுண்ட் கொடுத்துரும், இன்னொன்று கொடுக்குது.
அங்கே ஒன்று நிறைய நின்றுருக்குங்க. இது வந்து நான் க்ளோஸ்அப்பில் பார்ப்பேன். பாருங்க தண்ணி எப்படி கோச்சிட்ருக்கு. முக்கியமாக நீங்கள் காட்டணும்னு நினச்சது அங்கே தாங்க. எப்படி கோச்சிட்ருக்கு பாருங்கள் தண்ணி. ஃபுல்லாக எல்லாம் சேரு. இதான் மட்பூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சேத்துக்கு உள்ளே இருந்து அப்படியே அந்த சுடு இது வந்து தண்ணி கொதிச்சு தண்ணி வெளியே வந்திருக்கு. ஓகே, சூப்பராக ஜூம் பண்ணி பார்த்தாச்சு. முக்கியமாக இந்த கொதிக்கும் சேது தண்ணியை, இந்த பறவை அட்டகாசம் வாங்க. எத்தனையோ பார்க் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பப்ளிக் பார்க்லேயே வந்து ஹாட் ஸ்ப்ரிங் பூல் இருக்கிறதும் மட் பூல் இருக்கிறதும் ஒரு அதிசயம் தான் வாங்க. ஒரு இங்கே கூட கொதிக்குது பாருங்கள். ஒரு குட்டி ஒரு ஓடை ஓடுறாப்பில் ஒரு ஃபீல். அது இந்த கான்ட்ராஸ்ட் க்ரீனுக்கும் அதுக்கும். இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குங்கெல்லாம். நல்லா இருக்குல்ல? டச் பண்ணி பார்த்துருவோமா? இங்கே நல்லா சூடாக இருக்குங்க. அதோட சூடு. பயங்கர சந்தோஷமாக இருக்குது இந்த இடம். அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. வித்தியாசமான இடம். நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம்ல, விட்டுருவோமா? நிச்சயமாக இந்த இடம் நல்லா சூடுங்க தண்ணி. சரி, நான் அப்படியே ஷூ கட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் வேலையை. நல்ல சூடு. ஐயோ முடியல, பயங்கர சூடாக இருக்குது. ஐயோ, அங்கே எப்படி இருந்தது? இது சரியாக இருக்குதுங்க. இது அங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருந்து பயங்கரமாக வந்துட்டுருக்கு. வெந்நீர் ஊற்று அண்டர் கிரவுண்ட்லேருந்து பயங்கர சூடாக வருது. இது அப்படியே போக போக உங்களுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் அப்படியே ஹீட் குறைஞ்சிரும். தெரியுதா? பட் ஆனால் இந்த இடம் பயங்கரமாக இருக்குது. தெரியுது எப்படி கொதிக்குது பாருங்க. அப்படியே கொப்பளிக்குது. கை வைக்கும் போது நல்லா இருந்தது, கால் சுட்டுது. ரொம்ப நேரம் வைக்க முடியல. ஜப்பான்லலாம் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க ஹாட் ஸ்ப்ரிங்ஸு. அதை நம்ம பார்த்துருப்போமே, நிறையா வந்து பேசியிருப்போம். ஜாப்பனீஸ் ஹாட் ஸ்ப்ரிங்ஸு அவங்க லாங்குவேஜில் ஆன்சென் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ நூற்றுக்கணக்கான ஆன்சென்ஸ் இருக்குது ஜப்பான் ஃபுல்லாக. நம்ம பார்த்துருப்போம். அதில் ஒரு சிலது நம்ம போயிருப்போம். ஃபைனலாக ஒரு ஃபுட் பாத் மட்டும் பண்ணிட்டு வந்திருப்போம். 2019 போகும்போது நான் யூடியூப்க்கு முன்னாடி 2-3 ஆன்சென்ஸ்லேயே போய் ஹாட் பாத்தில் ஸ்ப்ரிங்கில் குளித்தேன். நான் ஃப்ரெண்டு போயிருந்தபோது அதே மாதிரி வின்டரில் அதெல்லாம் பேசியிருப்போமே. ஜாப்பனீஸ் ஆன்சென் மாதிரி இது நியூசிலாண்ட் ஆன்சென். நல்ல ஒரு இது, ஆனால் இதமாக சூப்பராக இருக்குது. சரிங்க, எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே அடுத்த இடத்துக்கு போகலாம். ஓகேங்க, மணி 6:20. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 20 நிமிஷம் இங்கே ஃபுட் ஸ்பாவில் போகலாமா? வாங்க. ஆனால் இது பார்க்குறதுக்கே செமையாக இருக்குதுங்க. இது ஒரு மாதிரி கலராக இருக்குல்ல. அங்கே அப்படியே உங்களுக்கு மாதிரி டாக்காய்ஸ் ப்ளூ கலரில் பார்த்தோம். இங்கே ஒரு மாதிரி அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாதாம் கலரில் இருக்குது பாருங்களேன். இந்த மரங்கள் எல்லாமே ஒரு மாதிரி ஜுராசிக் பார்க் படத்தில் வந்த மரங்கள் மாதிரியே இருக்குதுங்க. பயங்கரமாக இருக்குது, யூனிக்காக. இங்கேயும் எங்கே கொதிக்குது பாருங்க. ஒரு லேக் அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு. இதுவும் ஹாட் ஸ்ப்ரிங் தாங்க. சாரிங்க, லேக்குன்ட்டேன். சல்ஃபர் வாசம் பட்டையை கலப்புது. அங்கேயும் கொதிச்சிட்ருக்கு சென்டரில் பயங்கரமாக ஒன்று. அங்கங்கே கொதிச்சிட்ருக்கு. என்ன பெருசாக இருக்கிறதுனால இது லேக்குன்னே சொல்லிட்டாங்க. ஹாட் ஸ்ப்ரிங் லேக். இங்கே ஒரே சேத்து தண்ணி. இங்கே எல்லாம் இந்த ஏரியா ஃபுல்லாமே ஜியோ தெர்மல் ஏரியா தாங்க. எல்லாமே நிலத்துக்கு அடியில் உங்களுக்கு வந்து சூடாக தான் இருக்கும். ஸோ தண்ணி, அந்த நிலத்தடி நீர் வெளியே வரும்போது உங்களுக்கு கொப்பளிக்கும் ஹாட் ஸ்ப்ரிங்காக தான் வெளியில் வரும். டேஞ்சர் தெர்மல் ஏரியா. பூல் டெம்பரேச்சர் 100 degrees. 100 degreesனால் பாயிலிங் பாயிண்ட்டுங்க. பேர்ன்ஸ் அண்ட் ஜியோ தெர்மல் கேஸ் பி ஃபேட்டல். பயங்கரமாக இருக்கும். ஐயோ எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம். செம்ம கொதிநிலையில் இருக்குங்க. அதனால தான் இவ்வளோ ஸ்டீம் அப்படியே இது வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்த இடத்துலையே இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து மெயின் அந்த இதுங்க ஆதாரம். அதனால தான் பயங்கர அப்படி கொதிநிலையில் இருக்குது. அப்படி எப்படி வருது பாருங்க புகை. தெளிவாக இருக்குது, நல்ல ஆழம். ஆனால் பயங்கரமாக வருது அப்படி புகை. 100 degree கொதிநிலையில் இருக்குது. சரி போகலாமா? டைம் ஆச்சு. இந்த பூக்கள் இது எல்லாமே அழகு தான். இது மட்டும் தான் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு அப்படியே. சரி, இப்போ அப்படியே நடந்து இந்த ஊரோட செகண்ட் லேக் ரொட்டாருவாக்கு போவோம். வாங்க. ஒரு 15 minutes நடக்கணும். அப்படி போயிட்டுருக்கோங்க. இந்த ஊரோட ப்ரைமரி ஸ்கூல் பாருங்கள், ரொட்டாவுரா ப்ரைமரி ஸ்கூல். குழந்தைகளுக்கு இங்கெல்லாம் ஸ்கூல் வந்து 8 to 3 மோஸ்ட்லி. ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்ச 5வது வரைக்கும் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1 to 5 வரைக்கும் இருக்கும். ஆப்பிள் டிஸ்டிங்விஷ் ஸ்கூல் அழகாக இருக்குது. ஒரு மௌரி இது டி அராவா இ வரு. ஸோ இங்கே அவங்களோட முன்னோர்கள் சிலையெல்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க. காக்கும் கடவுள்கள். சண்டை நடந்த இது மாதிரி தெரியுது, பீரிங் மாதிரி. ஓகேங்க. இதுவுமே 1ஆம் உலகப் போரில் வந்து இறந்த மௌரி பழங்குடிகளுக்கான இதுங்க, மெமோரியலுங்க போட்டிருக்கு பாருங்கள்.
அந்த அந்த மௌரிக்குள்ளே நிறைய வந்து வகையான வந்து பழங்குடியினர் இருந்திருக்காங்க பெரிய பேரில். அதில் அராவா ட்ரைப்ஸ் வந்து அவங்களும் போய் இறந்துருக்காங்க முதல் உலகப் போரில் பிரிட்டிஷ்காக போரிட்டு. பிரிட்டிஷுக்காக உயிர் விட்ட மௌரி பழங்குடியினர் அராவா ட்ரைப்ஸ்க்கான மெமோரியல் நினைவிடம். ஃபைனலாக இந்த அட்டகாசமான பாதைகள் நடந்து ரொட்டாருவா லேக் வந்தாச்சு. இந்த குட்டி பில்டிங் அழகாக இருக்கு. இதுவுமே அதாங்க ரெஸ்ட் ரூம் தான். கார்லேயே வரலாமான்ட்ருக்கு. யாராவது இருந்தால் லிஃப்ட் கேட்டு கூட போகலாங்க. ஆல்மோஸ்ட் டவுன்லேருந்து இந்த எட்ஜுக்கு வந்துவிட்டோம். 2 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். சாமி, பட் இது நல்ல வியூ பாயிண்ட்டு. ஸோ இதைத்தான் முதல்ல அந்த ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு அந்த மௌரி பழங்குடியினர் வந்து பார்த்துட்டு இது 2வது ஏரி அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ முதல் ஏரி எது அப்படின்னா இதுக்கு அந்த பக்கம் இருக்குது ரொட்டாய் டீ அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் முதல் ஏரின்னு அர்த்தங்க. செம்மையாக இருக்குது இடம்ப்பா. தண்ணி தெளிவாக இருக்குது, அந்தளவுக்கு தெளிவாக இல்லை, ஆனால் நிறைய நாற்றம் இருக்குது ஒரு மாதிரி. இங்கே இதெல்லாம் பார்க்க முடியாதுங்க, கடல் கிடையாதுல்ல. ஸோ சீ லைன்ஸ்லாம் பார்க்க முடியாது. ஒன்லி பறவைகள் தான், நிறைய பறவைகள், சீகல்ஸு, நிறைய அந்த கருப்பு வாத்துக்கள், அந்த பக்கம் நிறைய வாத்துக்கள் இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது. அப்படியே ஜூம் பண்ணி இந்த பறவைகளை பார்த்துடலாமா? பாருங்கள் எத்தனை இருக்குது பாருங்கள், என்ன பறவைங்க அது வித்தியாசமாக இருக்குது. காக்கா கலரில் இருக்குது, ஆனால் இது காக்கா இல்லை. இந்த மேக்ஸிமம் நல்லா இருக்கா? எவ்வளோ பெரிய லேக் பா. இந்த லேக்கு கடையில் ஒரு தீவு இருக்குது, அங்கே இடையில இருக்குது பாருங்கள் ஒரு தீவு. இது வந்து மொக்கையா ஐலாண்டு, மொக்கையா தீவு, அந்த சென்ட்ரலில் இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு போகலாம் நம்ம. இங்கேருந்து போட் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டு பிடிச்சி போய் அதில் ட்ரெக் பண்ணி ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது சென்ட்ரலில் போயிட்டு, டாப்புக்கு போயிட்டு. அதுவே அந்த தீவே ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு மலை மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு குட்டி மலை. பட் இதே மாதிரி நம்ம லேக்கில் வந்து ஒரு தீவு போனது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சீசன் 2ல் அந்த படாத பாடுபட்டு நிக்கார்கோவில் என்ட்ரு ஆகிட்டு ஒமித்தப்பி தீவு போன ஞாபகம் இருக்கா? ஸ்வீட் சிஸ்டர் ஹோம் ஸ்டே அப்படின்னு போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா? நிக்கார்கோவா எபிசோடு. அதுக்கப்புறம் எபிசோடு வந்து மோட்டோ விலாக் அப்படின்னு போட்டிருப்பேன். அது சென்ட்ரல் அமெரிக்கா, இது நியூசிலாண்ட். ஓகேங்க, அழகான இந்த ரொட்டாருவா ஏரியில் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி இந்த சூரிய அஸ்தமனம் முடிஞ்சால் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹாஸ்டல் நோக்கி நடக்க வேண்டியதுதான். பயங்கரமாக நடந்ததுனால பசிக்குது, சூப்பராக போய் சாப்பிடுவோம். இங்கே மீன் பிடிக்கிறதுக்கும் ஃபேமஸாக இருக்குதுங்க இது, கோயிங் ஃபிஷ்ஷிங். இங்கே நிறைய மீன்கள் கிடைக்க மாட்டிருக்கு. நம்ம எங்கே இருக்கோம்? இங்கே இருக்கோம் நம்ம. ஸோ சென்டரில் தான் இந்த மொக்கையா தீவு இருக்குது, நம்ம காட்டினலாம் உங்களுக்கு. ஸோ அதுக்கு போகலாம். அங்கங்கே சுற்றியும் நிறைய குட்டி குட்டி டவுன்ஸ் இருக்குது. நம்ம மெயின் டவுன் இங்கே ரொட்டாருவா டவுனில் இருக்கும். ஐயோ, எவ்வளோ பெருசு இருக்குது வாத்தூர் 2. ஓகேங்க, பார்க்கலாம். சூப்பராக இருந்த இடம். ஒரு லிஃப்ட் கொடுத்துட்டாங்க, நம்ம எப்படி வேறு வாங்கிக்கிறோம். தேங்க்யூ பிரதர் ஃபார் கிவிங் லிஃப்ட். தேங்க்யூ. ஐ எம் ட்ராவல் பிளாகர் ஃப்ரம் இந்தியா. தேங்க்யூ. சரி போகலாங்க, முடிச்சுட்டு பேசுவோம். பாய். சிட்டி வந்துடுங்க. தேங்க்ஸ் a lot, it's a great help. Really appreciate it. Thanks for your lift. Thank you. Bye. அங்கே அமெரிக்கன்ஸுங்க யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இது பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் த லைஃப். See you. Check out my channel. Check out. Yeah, Backpacker Kumar. Yeah. Thank you. Thanks. Bye. அழகா 2 கிலோமீட்டர் கொண்டு வந்து விட்டாங்க மெயின் சிட்டியில். நம்ம அப்படியே வந்து நடந்து நம்மளோட ஹாஸ்டலுக்கு போக வேண்டியதுதான். அப்பாடா, நடக்கணுமே நினச்சிட்டு இருந்தேன். மறுபடியும் 1/2 மணி நேரம் ஆகுங்க அங்கேருந்து. பட் ஜம்முன்னு வந்துட்டோம். சூப்பராக டக்குன்னு யோசித்தேன், அந்த வண்டி வந்தது, கேட்டேன், டப்புன்னு அமைஞ்சுது. சில சமயம் அப்படி தான், ஒரே நிமிஷத்தில் அமையும், கரெக்டாக அவங்களும் கொடுப்பாங்க, எல்லாமே நடந்துடும். சில சமயம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பல பேர்த்துல கெஞ்சி நடக்காது. ஸோ இதுதான் வந்து ஹிச் ஹைக்கிங்கில் இது ஒரு இது. மணி 8:30ங்க. ரொட்டாருவா பேக் பேக்கர்ஸ் அப்படியே வந்துட்டோம். இந்தியன் பேரட் இங்கேயே சாப்பிட்றான்னு முடிவு பண்ணிட்டேன். லேம் பிரியாணி இருக்காமா, ஆட்டுக்கறி பிரியாணி. விலை எவ்வளோன்னு கேட்டேன், $20 அப்படின்னாங்க. 21 போட்டிருந்தது, 20 பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. 1000 ரூபா. ஆசையாக சாப்பிட்றான்னு இருக்கேன். வாங்க சாப்பிட்ருவோம். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? கிர்கிஸ்தானில் சாப்பிட்டது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மறுபடியும் சாப்பிட்றோம். அது கூட வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ எடுத்து சாப்பிட்டுட்டு தான் உங்களுக்கு முடிக்கிறோம். நானும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிடுவேன். நீங்களும் கேட்டே இருப்பீங்க, இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை காமின்னு. எல்லா ஊர்லேயும் இருக்குங்க. நான் எப்பவுமே லோக்கல் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன். பட் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் லோக்கல் ஃபுட்டு ஒன்று கிடையாது, இங்கிலீஷ் ஃபுட்டு தான் மோஸ்ட்லி. மௌரி ஃபுட்டு மோஸ்ட்லி அவங்க கிழங்கு அதெல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் கிடையாது. ஸோ அதனால் ஏதோ ஒரு கிடைக்கிற ஃபுட்டை சாப்பிட்ருந்தோம். இன்றைக்கி வந்து
அட்டகாசமான நம்மூரி லேம் பிரியாணி சாப்பிட்டு இந்த விலாக முடிச்சோம். ஓகேவா, வெயிட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ பிரதர். யா, நியூசிலாந்தின் மட்டன் பிரியாணி கறி அப்படியே சாஃப்டாக இருக்குது. இங்கே தான் உங்களுக்கு திரும்பி லேம்னா அந்த செம்மறியாடு தான். கறி செம சாஃப்டாக இருக்குது. பட் ஆனால் ஜென்ரலாக இந்த பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, வெள்ளாடோட செம்மறியாடு தான் வந்து பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும் அப்படின்னு. இது வரைக்கும் பார்த்ததில்ல, இன்றைக்கி சாப்பிட்ருவோம். பாருங்க, நியூசிலாந்து ஆட்டுக்கறிக்கு ஃபேமஸ்ஸு. பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது கறி, சாஃப்டாக வெந்திருக்குங்க. இந்த பாஸ்மதி அரிசி தனியாக வேக வச்சு எடுத்துருக்காங்க. தனியாக இந்த கறி மசாலா போட்டு ஒரு மாதிரி கிண்டி தான் கொடுத்துருக்காங்க. வழக்கமான பிரியாணி மாதிரி நம்ம ஊர் தம் பிரியாணி மாதிரிலாம் இல்லை. இருந்தாலும் ஆனால் இங்கே இவ்வளோ தான் கிடைக்கும். இவங்க தனித்தனியாக செய்ய மாட்டாங்க, ஏன்னா கம்மியாக தான் மக்கள் வராங்க. ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு. பட் ப்ரைஸ் ஓகே தாங்க. எனக்கு தெரிஞ்சு பக்கத்து கடைக்கெல்லாம் பார்த்தேன், எது வாங்கினாலும் ஒரு $13 $14 வருது. அதுக்கு $20 கொடுத்து பிரியாணியே சாப்பிட்றலாமே. ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் அப்படியே 20 நாள் ஆச்சு. நம்ம சாப்பிட்டேன், அந்த தமிழர்கள் வீட்டில் சாப்பிட்டேன். இருந்தாலும் பிரியாணி சாப்பிடல. இந்த காரம்லாம் கரெக்டாக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் ஆனியன் தான் நல்லா இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே. பொறுமையாக சாப்பிட்டு கிளம்புவோம். பணத்தை கட்டிட்டு $19 $2 டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ஸோ $19 டோட்டலாக. பேக் பேக்கர் குமார். ஓகே ஓகேங்க. இந்தியன் பேலட் ரெஸ்டாரண்ட்டு இங்கே ரொட்டாரோவாவில் நல்லா இருந்தது பிரியாணி. குட், தேங்க்யூ பிரதர். பிரியாணி இஸ் டேஸ்டி. தேங்க்ஸ் எல்லாம். பாய். அப்பா, டேஸ்ட் சூப்பர். ஆனால் வந்து போர்ஷன் மட்டும் கம்மியாக இருந்தது. பட் ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது, இங்கெல்லாம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்த நாள் காலை மணி 8:20ங்க. சூப்பராக இருந்தது. நம்மளோட ரொட்டாரோ பேக் பேக்கர்ஸ் செக் அவுட் பண்ணி குளிச்சு புறட்டு பேக்கெல்லாம் வச்சிட்டேன், அந்த கீ உள்ளே போட்டேன், கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஈவினிங் நம்ம இங்கேருந்து லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக போக வேண்டிய நியூசிலாந்தின் மிகப்பெரிய நகரமான ஆக்லாண்ட் போக போகிறோம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா, வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15 இருக்கோங்க. அட்டகாசமான ஓஷியானியா அட்வென்ச்சரில் முதல் நாடான நியூசிலாண்டில் இருக்கோம். நியூசிலாந்து ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். சவுத் ஐலாண்டில் ஆரம்பித்த டனரினில் ஆரம்பித்த பயணம் டனரின், குயின்ஸ்டவுன், கிரைஸ்ட் சர்ச், நெல்சன், வெலிங்டன், பாமிஸ்டன் நார்த்னு ஃபைனலாக டவுப்போ மற்றும் ரொரோட்டுவாவில் வந்து முடிஞ்சிருக்கு. ஓரளவுக்கு மேக்ஸிமம் எல்லாம் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன், விதவிதமாக ரகரகமாக. ஆனால் முக்கியமான ஒரு மிஸ்ஸிங், அதுதான் இந்த நாட்டோட பூர்வகுடிகள், மாவோரி பூர்வகுடிகள், பழங்குடி மக்கள். அவங்க தான் முதல் நியூசிலாண்டுக்கு வந்தாங்க 13ஆம் நூற்றாண்டில். அவங்களுக்குன்னு ஒரு தனி கிராமமே இருக்குது, வாக்கரவரேவா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் டவுனோட ஆரம்பத்தில் இருக்குது. இப்போ நம்ம சென்டரில் இருக்கோம். அதுக்கு அந்த வில்லேஜ் விசிட் தான் இப்போ பண்ண போகிறோம். அந்த அட்டகாசமான மாவோரி பழங்குடியின மக்களோட வாழ்க்கை முறை, அவங்க வீடுகள், அவங்க உணவு, அவங்க கலாச்சாரம், அவங்க பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே ஒவ்வொன்றா போய் சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க. இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குதுங்க. ப்ராப்பராக இங்கே எல்லாமே ஆர்கனைஸ் டூர் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேன். அந்த புக் மீ நியூசிலாண்டு போன தடவை பண்ணியிருந்தேன்ல, நேற்று பார்த்துருப்பீங்க. அந்த அட்டகாசமான ஜெட் போட், பறக்கும் போட் சூப்பராக இருந்தது. 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் பட்டையை கிளப்பிச்சு. செம அட்வென்ச்சர். அது நினைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அட்டகாசமான வைக்கப்போ ஆற்றுல. இதுவுமே சரி, நல்ல ஒரு டீலில் புக் பண்ணியிருக்கேன். டைரெக்டாக நீங்கள் போனீங்கன்னா அரௌண்ட் $50 மேலே. பட் எனக்கு $29 கிடச்சிதுங்க. 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா டூர்ஸ் இது பண்ணுறாங்க, ரன் பண்ணுறாங்க. ஒரு கைட் கூடவே வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து $29 பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் ஒரு 40% டிஸ்கவுண்ட்டில். ஸோ அதுக்கு தான் 7:30 எழுந்திரிச்சு குளிச்சு புறப்பட்டு நடந்துகிட்ருக்கோம். போய் ஆரம்பிப்போம் வாங்க. பஸ் இருக்குங்க, அங்கே பாருங்க, அந்த பக்கம் ஏறினோம்னா போகலாம். பட் ஆனால் 9:22 தான் பஸ் இருக்குது. இது வேலையாகாது. மணி 8:30 தான் ஆகுது. 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தானே அப்போ. சரி, நம்ம நடந்தது சரிதான், போகலாம் வாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டேங்க. பாருங்க, இதுதான் வாக்கரேவா தெர்மல் வில்லேஜ். பேர் பார்த்தீங்களா? மாவோரி கிராமத்துக்கு உள்ளே வரும்போதே மாவோரி அவங்களோட முன்னோர்கள் சிலை இருக்குது. அப்படியே இதில் போக வேண்டியது தான். சரி, இங்கே டைரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். நம்மள மாதிரி ஆன்லைன்லேயும் பண்ணிட்டு வரலாம். பட் ஆன்லைனில் பண்ணுறது சீப்பு, டீல் நல்லா இருக்கிறதுனால. த லிவிங் மாவோரி வில்லேஜ் ஆஃப் வாக்கரேவா. ஆன் டைமுக்கு வந்துட்டோம்.
இதுதான் என்ன ரேட் அப்படின்னா அடல்ட்ஸ்க்கு வந்து சாரிங்க நான் சொன்ன மாதிரி தான் $55 மினிமம். அது இப்போ நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஜியோ தெர்மல் அந்த ஸ்பாலாம் யூஸ் பண்ணுற மாதிரிலாம். பட் நம்ம இதுதான் புக் பண்ணியிருக்கோம். 1 hour ஜேர்னி 55, நம்ம 29 தான் கொடுத்துருக்கோம். இருங்க நான் செக்இன் பண்ணுறேன் இதை மெயில் காட்டி. ஓகே தேங்க்யூ. அவ்வளோதாங்க. மணி 8:57. கேட்டேன் 10 மணிக்கு போகலாமான்னு. நோ சான்ஸ் அப்படிட்டாங்க. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கீங்க புக்மியில். அது வந்து என்ன டைம் உங்களுக்கு அலர்ட் கொடுத்துருக்காங்களோ அதுதான். 10 மணிக்கு போகிறதா தான் நார்மல் ப்ரைஸ் பே பண்ணணும். டிஃப்ரென்ஸ் நாங்கள் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 29னா 55, 26, ஆல்மோஸ்ட் 50% டிஸ்கவுண்ட்டில் பண்ணியிருக்கோம். நல்ல வேலை ஆன் டைமுக்கு வந்துட்டோம். கைடு எடுத்திங்க நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்மளே இது பண்ணுற அளவுக்கு கிடையாது. கைடோடு தான் போகணும். 1 மணி நேரம் ட்ரிப்பு. இந்த கிராமத்தையும் சுற்றி காட்டி அவங்க பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க வந்துட்டாங்க டூர் கைடு. எல்லாம் 9 o'clock டூர் புக் பண்ணியிருக்காங்க. ஓகே பார்த்தீங்களா அந்த மௌரி லேடி அவங்க தான் கைடு. அவங்கள வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா அவங்க கூட தான் போகணும், தனியாக போகக்கூடாது. ஆனால் அவங்கள வீடியோ எடுக்கக்கூடாது. பெரிய இதுதாங்க இந்த ஊரோட கிராமத்தோட பேர். இது வந்து ஏதோ படிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இது முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. த ஹவுஸ் ஆஃப் வையோ இந்த இங்கே முதல் வந்த அந்த மௌரி சீஃபோட பேர் தான் வந்து வச்சுருக்காங்க. சிம்பிளாக வாக்கரரேவா வில்லேஜ் போகலாம் வாங்க. வாக்கரரேவாவே காம்ப்ளெக்ஸாக இருக்குது, பட் அதுதான் சிம்பிள் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே. பாருங்க சைனீஸ் டூர் குரூப்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஃபுல்லாக எல்லாம் சைனீஸ் டூர் குரூப்ஸ் தான். த கைட்ஸ் ஆஃப் வாக்கரரேவா. அவங்களுக்குன்னு சைனீஸ்லேயே கைடு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம இந்த கைட்ஸ் தான் எடுக்கணும். இப்போ என்ன பிரச்சனைனா அவங்கள காட்டக்கூடாது. ஆனால் அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லணும். அதே சமயம் அவங்க கூடயே நடக்கணும். தனியாகவும் போயிட முடியாது. சரி ஒரு சவால் தான், சமாளிப்போம். நம்ம பார்க்காததா வாங்க. இதுதாங்க அந்த கிராமத்தோட என்ட்ரன்ஸு. சரி இதுதாங்க 150 வந்து இந்த 1950 தான் இந்த ஆர்ச் கட்டியிருக்காங்க. இரண்டாம் உலக போர் 39 to 45 தான் நடக்குது. அந்த டைமில் இவங்க பிரிட்டிஷ் ஆர்மியில் போய் வந்து இரண்டாம் உலக பங்கு பெற்றிருக்காங்க. அலைடு ஃபோர்ஸஸில் ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா இவங்களோட சேர்ந்து ஜப்பானில் அந்த பசிபிக்கில் சண்டை போட்டு இறந்தாங்க. அவங்கள அந்த இறந்தவங்களுக்கு வந்து இங்கே பாருங்க அவங்க பேரெலாம் வச்சுருக்காங்க. ரோல் ஆஃப் ஆனர் 1930 to 45 இரண்டாம் உலக போரில் இறந்தவங்க. ஃபுல்லாக பாருங்க ஹமியோரா, கெரியோ இதெல்லாம் இருந்து இந்த மௌரி பழங்குடியினர் இவங்க வந்து பிரிட்டிஷ் ஆர்மிக்காக போய் சண்டை போட்டது இறந்தது. ஒரு சிலது இங்கிலீஷ் பேரும் இருக்குது. ஸோ 9 to 4 ஓப்பனிங். ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த ஆர்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க 1950. இந்த பக்கம் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் இறந்தவங்களும் போட்டிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே இங்கே 2 உலக போர்லேயும் வந்து இறந்தவங்களோட இதுக்கெல்லாமே ஆர்ச் பண்ணியிருக்காங்க. பாருங்க இந்த கிராமமே ஒரு வெந்நீர் ஊற்றில் தாங்க அமைஞ்சிருக்கு. பாருங்க ஃபுல்லாக எல்லாம் வெந்நீர் ஊற்றுக்கள் அப்படியே புகையாக வந்துட்டுருக்கு பாருங்கள். சுடுதண்ணியிலிருந்து அப்படியே ஆவியாகி பாயிலிங் பாயிண்ட்டாக 100 டிகிரிக்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பாயில் ஆகும். 100 டிகிரியில் அந்தளவுக்கு இருக்குங்கிறது தான் உங்களுக்கு எல்லாம் அப்படியே புகை வந்துட்டுருக்குது. அதே மாதிரி இங்கேயும் பார்க்கலாம். ஸோ இந்த கிராமம் அமைஞ்சதே இந்த வந்து ஒரு இங்கே இருக்கிற வெந்நீர் ஊற்றுக்களால் தான் வைங்களேன். ஸோ இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக பார்த்தாங்க மௌரி மக்கள். இது வந்து உணவு தயாரிக்கிறதுக்கும் சரி, இல்லை மற்றபடி இதை வந்து உடம்பு பிணிகளை நீக்கிறதுக்கும் சரி, இதை வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்த்தாங்க இந்த வெந்நீர் ஊற்றுக்களை. ஸோ அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷர்ஸ் வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஹாட் ஸ்ப்ரிங் வந்து நிறைய இதை வச்சு நிறைய டூரிஸ்ட் சம்மந்தமான விஷயங்கள் பண்ணி டூரிஸ்ட் டவுனாக மாற்றினது. ஸோ நம்ம இது பண்ணலாம். பாருங்கள் பயங்கரமாக கொதி நிலையில் வந்துட்டுருக்குது. நம்ம அவங்களோட இப்போ வேண்டாம், கொஞ்சம் தள்ளியே போகலாம். இல்லைனா அந்த வீடு இந்த லேடி ஃபியூச்சரில் வந்துடுவாங்க, அப்புறம் திட்டுவாங்க. நம்மளே ப்ரமோட் பண்ண தான் வந்திருக்கோம். அவர் வில்லேஜ் என்ட்ரன்ஸ் அண்ட் பிரிட்ஜ் பேக் இன் த 1920s. ஸோ 1920s பாருங்கள் எப்படி இருந்திருக்கு இந்த கிராமம். அந்த ஆர்ச் கட்டினது தான் 1950s. இதெல்லாம் முன்னாடி இது பண்ணிட்டாங்க. இது அந்த கிராமமாக இருந்த பொழுது, டூரிஸ்ட் இதாக மாற்றாத பொழுது 1920s எப்படி இருந்திருக்காங்க மக்கள். இவங்களும் இருந்திருக்காங்க பாருங்க, இங்கிலீஷ்மேனும் இருந்திருக்காங்க, வந்திருக்காங்க இங்கே. அவர் ஆன்செஸ்ட்ரல் மீட்டிங் ஹவுஸ் பேக் இந்த 1940s. இந்த வீடு தான் இப்போல்லாம் கொஞ்சம் மாடர்ன் ஹவுஸாக மாறிடுச்சு. இதில் பழங்கால வீடுகளுங்க. வைப்பெனி ஸ்லீப்பிங் ஹவுஸ். இங்கே இருக்கிற மரங்கள் வச்சு, சுற்றி இருக்க மரங்களை வச்சே தான் வீடு கட்டியிருக்காங்க. அதுதான் பாசிபிலிட்டியும் கூட. வின்டரில் உங்களுக்கு ஒரு 5 டிகிரி 10 டிகிரி போகும். ஸோ அந்த கீழே இருந்துப்பாங்களாட்டு இருக்குது. இது எப்போ எடுத்தது 1963 எடுத்த பிக்சருங்க. அங்கே இருக்க பாருங்கள் இந்த மௌரி பசங்களாம் அழகாக வந்து இந்த ஹாட் ஸ்ப்ரிங்கில் இறங்கி குளித்து விளையாண்டுருக்குறாங்க. அவ்வளோ நல்லது. இந்த ஹாட் ஸ்ப்ரிங்கை வந்து குடிக்க முடியாது. இது வந்து உங்களுக்கு மெயினாக வந்து உணவுகள் இதுக்காகிறதுக்காக. இப்போ ஓகே ஸ்ட்ரீம்ங்கிறது இதுங்க, அது ஆறு. ஹாட் ஸ்ப்ரிங் கிடையாது. அதை குளிக்கிறதுக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, உணவுக்கு எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க. ஃப்ளோட்டிங் பாசம். ஓ இங்கே ஒரு குட்டி நதி ஓடுதுங்க, இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். இந்த நதியை தான் வந்து பயணத்துக்கு
மெயின் நதியிலிருந்து ஒரு குறு நதியாட்டு இருக்குது, கிளை நதி. சாப்பாட்டுக்கு இங்கே மீன்லாம் இருக்கும், உங்களுக்கு ட்ரூட்லாம் பிடிச்சி சாப்பிட்டாங்க, பயணத்துக்கு யூஸ் பண்ணாங்க. வாழ்வாதாரத்துக்கு மெயினாக இந்த கிராமத்தோட வாழ்வாதாரத்துக்கு இந்த சின்ன நதி வந்து மிகப்பெரிய இதாக இருந்தது. இது வந்து சமைக்கிறதுக்கு மற்றும் வந்து குளிக்கிறதுக்கு, உடம்பு பிணிகள் நீக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரணமாக இருந்ததுங்க. இங்கே பாருங்கள் இப்படி கோச்சிட்ருக்கு பாருங்கள், பார்க்க முடியாதே, தெரியுதா சவுண்டு? செமையாக இருக்குல்ல? மாவூரி கிராமமே அப்படியே வெந்நீருற்று புகையால் வந்து சூழப்பட்டிருக்கிறது. சைனீஸ் டூரிஸ்ட் நம்ம போயிட்டாங்க பார்த்தீங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறது, இதுதான் எனக்கு இருக்க பெரிய சவால். அவங்க போயிட்டே இருப்பாங்க, நான் உங்களுக்கு சொல்லணும், ஆனால் அவங்க முன்னாடி சொல்ல முடியாது, ஏன்னா அவங்கள வீடியோவில் காட்டக்கூடாதுல்ல. எப்பேற்பட்ட ஒரு இதில் மாட்டியிருக்க பாருங்க நான். ஓகே, இங்கெல்லாம் மக்கள் வந்து இருக்காங்க, குடியிருக்கவங்க மக்கள். நம்ம அப்படியே போகலாம். நம்ம எங்கே இது பண்ணிட்டோன்னே தெரியலையே. கைடு நோ என்ட்ரி, கைடட் டூர்ஸ் ஒன்லி. இது வெண்டா அந்த பக்கம் இருக்காங்களா என்னன்னு தெரில. சரி வாங்க நம்ம சுற்றி பாட்டு போங்க, அங்கே நின்றுட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. சரி இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாமா வரும்போது? அவங்கள விட்டுற வேண்டாம் நம்ம, ஏன்னா தனியாக விட மாட்டேங்கிறாங்க. நான் சொன்னேன்ல, கைடடு கூட வந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்களாட்ட இருக்குது, அது ஏதோ ரூல் ஆட் இருக்குது. அங்கே நின்றுட்டுருக்காங்க. வாரே டுபானா ஆன்செஸ்ட்ரல் மீட்டிங் ஹவுஸ். ஸோ இந்த வீடு தான் அது. இஸ் நேம்டு இன் ஹானர் ஆஃப் அவர் மேன்செஸ்டர். ஓகே, அவர் பேரில் தான் வச்சுருக்காங்க. வஹியோ அதான் முதல் வந்தார்ல அவர் பேர். ஸோ இங்கே இருக்கிற அந்த கார்விங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செதுக்கல்கள், இந்த உளி பண்ணி இந்த விஷயங்கள் இதெல்லாமே வந்து இவங்க முன்னோர்களோட செவிவழி கதைகளை தான் வந்து இதாக பண்ணி வச்சுருக்காங்க. வழி வழியாக தலைமுறையாக வந்து இவங்களோட பழக்க வழக்கங்கள், இவங்க கதைகள், இந்த லெஜெண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களோட முன்னோர்கள் கதைகள், இது எல்லாத்தையுமே வந்து செவி வழியாக வந்து ஜெனரேஷனை கடத்தியிருக்காங்க. ஸோ அப்போ தான் இப்போ இருக்கிற நம்ம பார்க்குற அந்த மௌரி கைடு வந்து பார்த்துருப்பீங்களே ஃபஸ்ட்டு, அவங்க வந்து எல்லாேருக்கும் தெரிகிறது, இங்கே இருக்க மக்களுக்கும் மௌரி மக்களுக்கும் வாய்வழி கதைகளாக தான் வந்து தெரியப்படுத்திருக்கு. ஒரு தலை, அதுக்கப்புறம் ஒரு உடம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ டக்குன்னு கூப்பிட்டாங்க. In honor of their illustrious ancestor, this building was erected by the Tuhurangi tribes. ஓகே, போகலாமா? கூப்பிட்டாங்க. இதுதான் இப்போ இந்த கைடட் டூர் இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்களா? நம்மளால் நிம்மதியாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஒன்று உங்களுக்கு நான் தெளிவாக இது பண்ண முடியல. என்னை விட்டாங்கன்னா நான் தனியாக நிம்மதியாக ஒவ்வொன்றா பார்த்து உங்களுக்கு அதை படித்து உங்களுக்கு சொல்லிடுவேன். ஆனால் 1 மணி நேரம் தான் டைம், வெளியில் போயிடணும், அவங்க பின்னாடியே தான் நடக்கணும். என்ன கொடுமை. அதாவது இது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கேட்குறதுக்கு ஓகே, ஆனால் அந்த மாதிரி யூடியூப் சேனலுக்காக கான்டென்ட் மேக் பண்ணும்போது இந்த இது ஒத்து வர மாட்டேங்குது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். அதையும் மீறி நம்ம சமாளிப்போம், நம்ம பார்க்காததா. இங்கே ஐயோ அப்படியே எங்கப்பா, என்ன இதெல்லாம் கை வச்சா அவ்வளோதாங்க, பழுத்துரு வெந்துருங்க. நோ என்ட்ரி கைடட் டூர்ஸ் பண்ணிங்களா, இதுதான் பிரச்சனை. நம்ம பாட்டுக்கு தனியாக வந்துட முடியாது. டேஞ்சரான விஷயங்கள்லாம் இருக்குங்க. டேஞ்சர்னால் கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயங்கள், அதனால் தனியாக விட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருமோ சேஃப்டிக்காக அப்படிங்கிறதுக்காக கைடு கூடவே இது பண்ண சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. பட் எல்லாமே தடுப்பு போட்டு பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்களே. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு இந்த ஸ்ப்ரிங், ஐயோ எப்படி குதிச்சுட்டு இருக்கு பாருங்க. அப்படியே அக்வா ப்ளூ கலரில் இருக்குங்க தண்ணி, தெரியுதா? தண்ணி கலரே தெரியாத அளவுக்கு புகை வருது. சாமி, அப்படியே ஒரு கடல் பார்க்குற மாதிரி இருக்குது. 100 டிகிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாயிலிங் பாயிண்ட்டு. கீழே இன்னும் பயங்கர கொதிநிலையில் இருக்குமாம்மா. மேலே வரும்போது தான் 100 டிகிரி இருக்குதுங்கிறாங்க. மீன்கள், காய்கறிகள், கிழங்குகள்லாம் இதில் தான் சமைப்பாங்களாமா. இந்த ஏரியா ஃபுல்லாக தாங்க, சான்ஸே இல்லை. எப்படி இருக்குது பாருங்கள், புகை மண்டலமா. கியோரானா ஹலோ அப்படின்னு அர்த்தங்க மௌரி மொழியில். எப்படி குக் பண்ணுறதுன்னு காட்டுறாங்க பாருங்கள். 15 நிமிஷம் குக்காமா. இது சோளம் சாப்பிட்றாங்க. சோளத்தை வந்து ஒரு துணியில் கட்டி, ஒரு கைத்தில் கட்டி வேக வச்சுருக்காங்க. நம்ம சம்பவத்தில் பார்த்தோமே அதே தான், ஃபிஜியில் பண்ணதே தான். இப்போ கான் சமைச்சாங்கல்ல, வர டூரிஸ்ட்டு கொஞ்சம் பீஸ் கொடுப்பாங்களாட்டு இருக்குது. ரெரேகோ ஹீரோ. இப்போ இந்த கான்லாம் எங்கே விளையுது? இந்த இவங்க சாப்பிட்ற விலங்குகளும் இதுவும் எங்கே விளைஞ்சிது? வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே கார்டன் இருக்குது. இதுக்குன்னே அங்கெல்லாம் வந்து கார்டன் வச்சுருக்காங்க. அங்கே வந்து இது விவசாயம் பண்ணியிருப்பாங்களாட்ருக்கேன். இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க இந்த அம்மா. ஆனாலும் இந்த அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி. தேங்க்யூ. கொடுத்துட்டாங்க. ஒன்று கொடுப்பாங்கன்னு பார்த்தா இத்திரி ஒன்று கொடுத்துருக்காங்க.
சூப்பராக இருக்குது, பயங்கர இனிப்பாக இருக்குது. ஸ்வீட் கார்னுங்க, இங்கெல்லாம் நம்ம ஊர் நாட்டு கார்ன் சாப்பிட்றதுல ஸ்வீட் கார்ன் தான் சாப்பிட்றாங்க, இவங்களும் சாப்பிட்றாங்க. இதை அரைச்சி வந்து ஆடு மாடுகளுக்கும் தீவனமாக போடுறாங்க. சூப்பரில் இந்த அட்டகாசமான வெந்நீர் ஊற்றில் சமைச்ச இந்த சூப்பரான ஸ்வீட் கார்ன் இது உங்கள் குமாருடன். பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், மூடுறதுக்கு இருக்குது பாருங்கள். இது எதுக்குன்னா கறி சமைக்கிறதுக்கு, மீட்டுங்க, பீஃபு, லேம்பு இதெல்லாமே வந்து இவங்க சாப்பிட்டாங்க, போர்க்கு இதெல்லாமே சாப்பிட்டாங்க. அந்த விலங்குகளை வந்து கறியை சமைக்கிறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறாங்க. அது மெயினாக வந்து காய்கறிகள், கிழங்குகளை வந்து ஹாட் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி சமைக்கிறாங்க. கறி வகைகள் வந்து அதில் சமைக்கிறது இல்லைங்களாம்மா, இப்போ தான் சொன்னாங்க. கறிகள் வந்து ஹாட் ஸ்ப்ரிங் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், சுடுக்கற்கள் அப்படியே இருக்குது. இதில் கறியெல்லாம் வச்சு மசாலாலாம் போட மாட்டாங்க, அப்படியே கறியை வச்சு இதை வச்சு மூடிடுவாங்க. ஸோ மணிக்கணக்கில் அதோட ஸ்டோன்ஸோட ஹீட்லேயே, சூடுக்கற்களோட சூட்லேயே வந்து அது வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுவாங்களாட்ருக்குங்க. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது, நல்லா வந்துட்டுருக்கு. எல்லாமே பாயிலிங் பாயிண்ட்டு தான். வெந்நீர் ஊற்று வர இடத்துலையும் ரொம்ப பாயிலிங்காக இருக்கும். ஸோ அங்கே குளிக்க முடியாது. கொஞ்சம் பைப் போட்டு எடுத்துகிட்டு வேறு இடத்துல ஒரு மாதிரி பாத்டப்ஸோ இதோ இது இருக்கும்போது உங்களுக்கு வந்து இது குறைஞ்சிரும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னால வெப்பம் குறைஞ்சிரும். குளிக்கிற ஸ்டேஜில் இருக்கும், அழகாக குளிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட அந்த டர்க்கியில் இதுக்கு போயிருந்தேன், பம்முக்குள்ளே அந்த அப்படியே அந்த கால்சியம் கார்பனேட் படிவங்கள் வந்து சுண்ணாம்பு படிவங்கள் இருந்ததில்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே இருக்குது. ஆனால் வித் ஹாட் ஸ்ப்ரிங்ஸோடு இருக்குது. ஓகேங்க, இது எப்படி வந்து இங்கே பாருங்கள், இது வந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸு அங்கேருந்து அப்படியே வந்துட்டுருக்கு பாருங்கள். அழகாக ஒரு இது மாதிரி வழிகள் மாதிரி குட்டி குட்டி வழிகள் பயன்படுத்தி இது பாருங்கள், அது அப்படியே போய் இதுதான் பாத்திங் ஏரியாங்க, இங்கே தான் குளிப்பாங்களாமா. ஸோ இங்கே விட்டுறாங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்துடும். ஸோ இங்கே குளிக்கலாம். உங்களுக்கு வந்து இங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துடும்ல, அதனால் உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கும். நோ பாத்திங் இஸ் பெர்மிட்டட் பிட்வீன் 8:30 to 5. ஏன்னா டூரிஸ்ட் வருவாங்க, அவங்க முன்னாடி பாத் பண்ண முடியாதுல்ல. 5-8 மணிக்கு முன்னாடியோ 5 மணிக்கு அப்புறமோ இந்த மாவரி இங்கே இந்த கிராமத்தில் வரைக்கும் மசங்களாம் இங்கே வந்து குளிப்பாங்க. ஸோ இது ஒரு ஓப்பன் குளியல் இடம்னு வைங்களேன், ஹாட் ஸ்ப்ரிங் குளியல் அவங்களுக்கு ஃப்ரீ. நம்ம இந்த டைமில் டூரிஸ்ட் வரதுனால அலோடு இல்லை. ஸோ இங்கே இந்த தான் அவங்களுக்கு குளியல் இடங்க. இது வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடம், குளிச்சுட்டு. ஸோ எவ்வளோ அழகாக வந்து பைப்ஸ் எல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன துவாரங்கள் போட்டு வழிகள் ஏற்படுத்தி வந்து ஹாட் ஸ்ப்ரிங்கை வந்து சூடை குறைச்சி ஒரு பாத்திங் டப்பு மாதிரி க்ரியேட் பண்ணி குளிக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஹாட் ஸ்ப்ரிங் தண்ணியில் உங்களுக்கு வந்து நிறைய கனிமங்கள் இருக்குங்க. முக்கியமாக வந்து இந்த சல்ஃபர், ஹைட்ரஜன் சல்ஃபைடு இதெல்லாம் இருக்குல்ல, நிறையா இருக்குது. ஸோ அது என்னென்னா உனக்கு உடம்போட பிணிகள்லாம் நிற்குங்க. முக்கியமாக தோல்வியாதிகள் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ தான் சொன்னாங்க தோல்வியாதிகள். முக்கியமாக இந்த மூட்டு வலியெல்லாம் சொல்லுவாங்கள்ல, நீ ஜாயிண்ட்டு, இதெல்லாமே சரிப்படுத்துமாமா. அப்புறம் இன்னொரு பயங்கரமான டவுட் இருந்தது, தலைக்கு குளிக்கலாமா? யூஸ்வலாக இந்த ஹாட் ஸ்ப்ரிங்கில் குளிக்கிறவங்க மேலுக்கு குளிப்பாங்க, தலையை மட்டும் ஏதாவது இது மாதிரி போட்டுப்பாங்க, தலையை மட்டும் நினைக்க மாட்டாங்க. பட் ஆனால் இவங்க தலைக்கும் குளிப்பாங்களாமா இங்கே. அதான் அது டவுட் கேட்டேன். பார்த்தீங்கன்னா என்ன ஃபுல்லாக தானே அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு, ஃபுல்லாக குளிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ ஒன்றும் ஆகாதாட்டிருக்கு தலை குளிச்சா கூட. ஓகேங்க, அப்படியே அடுத்த இடத்துக்கு போகலாமா? போகிறாங்க. இதில் இல்லாத மினரல்ஸே இல்லை அப்படிங்கிறாங்க. தாது பொருட்கள், காப்பரு, அயனு, மெக்னீஷியம், முக்கியமாக சல்ஃபருங்க. பட் நீங்கள் நினைக்கலாம் சல்ஃபர் வந்து உடம்புக்கு கெடுதலாச்சுன்னு. அவங்க சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் நேரம் வந்து இவ்வளோ ஆரோக்கியமாக இத்தனை பல்லாயிரம் வருடங்களாக இருந்திருப்போமா, பல நூறு வருடங்களாக இருந்திருப்போமா நியூசிலாண்டில், அது மெயினாக இங்கே ஹாட் ஸ்ப்ரிங் டவுனில் அப்படின்னாங்க. ஸோ சல்ஃபர் இருக்குது, சல்ஃபர் கெடுதலை பண்ணுற அளவுக்கு சல்ஃபர் கிடையாது, அந்தளவு கண்டென்ட் இல்லை அப்படின்னாங்க. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மினரல்ஸ் பாருங்கள், அவ்வளோ நல்லது உடம்பு. ஓ, அந்த ஷேப்பை வச்சு பட்டர்ஃப்ளைன்னு சொல்கிறாங்க. யா 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 The problem is I need to explain to the viewers and also it's very difficult. அவங்க பேசும்போது எடுக்கக்கூடாது, எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். சார் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு ஜியோகோடன் வேலி, அங்கே பாருங்கள் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வந்துட்டு இருக்கு பாருங்கள், சமயம் அப்படி கொதிக்கிற தண்ணி. அதுதான் கொதிக்கிற தண்ணி ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங், அதெல்லாம் ஓகே தான். ஒரு பயங்கரமாக ஒரு ஃபவுண்டைன் மாதிரி வருது பாருங்கள் ஹாட் ஸ்ப்ரிங், தெரியுதாங்க? அட்டகாசமான அந்த வெந்நீர் ஃபவுண்டனை பார்த்துருவோமா? வெந்நீர் ஊற்றதான் பார்த்துருக்கோம், ஃபவுண்டன் பார்த்தது இல்லையா நீங்கள்? இங்கே பாருங்கள் எப்படி இதாவது பாருங்க, அப்படி சாமி நானா அதில் போய் நின்னோம்னு வைங்களேன், இந்த ஃபவுண்டைனில் அப்படியே உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது அப்படி வெந்து வந்துடுவோம். எப்படி இருக்குது பாருங்க இடம், சான்ஸே இல்லை. நிறைய ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி வெந்நீர் ஃபவுண்டைன் பார்த்ததில்ல. எப்படி வருது பாருங்கள், என்ன ஃபோர்ஸில் வருது. இந்த ப்ளோ ஹோல்ஸ் பார்த்தோம்ல, அந்த ப்ளோ ஹோல்ஸ் மாதிரியே இல்லை. அவ்வளோதாங்க, கூப்பிட்டாங்க. அங்கங்கே அவங்களோட முன்னோர்களோட அந்த இது வச்சுருக்காங்க சில ஒரு சேஃப்டிக்காகவும், அவங்க நம்பிக்கை, முன்னோர்கள் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறதுக்காகவும். ஸோ ஃபைனலாக டக்குன்னு இதை காமிச்சிட்டு கிளம்பிடலாம்.
சூப்பர் ஸ்ட்ரீம். ஸோ ஒரு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஓடையில் மீன் இருக்குது, லேக்கில் மீன் இருக்காங்க, ரொக்கலே கொட்ராருவால் பிடிச்சி சமைக்கிறதுக்கு ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது, கறி கால்நடைகள் வளர்த்துருப்பாங்க அதை சமைக்கிறதுக்கு அந்த ஹாட் ஸ்டோன்ஸ் இருக்குது, குளிக்கிறதுக்கு குடி தண்ணிக்கும் ஓடை இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? அவ்வளோதான். ஐயோ வாசம் பாருங்க, நீங்கள் வாசம் பார்க்க முடியாதுல்ல, சாரி வீடியோவில். பயங்கரமாக இருக்குங்க சீரியஸாக. So it'd make their process a lot easier. The Korotiltil is directly connected up to our geysers, and this is where our skies get their fresh. ஃபுல்லாக எல்லாம் பாறைகள், நிலத்துக்கடியில் இருக்கிற தண்ணி என்ன காட்டுது பாருங்கள் வேலையை. இப்போ எந்த அளவுக்கு இங்கே வல்கேனிக் அந்த ஜியோ தெர்மல் இதுவும் வல்கேனிக் அந்த உங்களுக்கு இதுவும் எஃபெக்டிவ் இருந்ததுன்னா 1600 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக வந்து லாஸ்ட்டாக எரப்டான வல்கனோங்க. இன்னும் ஆக்டிவாக தான் இருக்குது, எப்போ வேணாலும் வெடிக்கலாம். பட் ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. இந்த மக்கள் வந்ததுக்கப்புறம் பெருசாக வல்கேனிக் எரப்ஷன் இல்லை. இந்த கலர்ஸே பயங்கரமாக இருக்குல்ல, ஒரு மாதிரி ஆரஞ்சு மஞ்சள் அப்படின்னு. இது நம்ம முதல் சீரீஸ் மெக்சிகோலையும் இதே மாதிரி ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் டவுனுக்கு போயிருப்பேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதை பார்த்த மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள் கீழே எல்லாம் இந்த தாது பொருட்கள்னால தான் வந்த கலர். இது நல்லா இருக்கா? அவங்க போயிட்டே இருக்காங்க, நம்ம போவோம். இப்போ இது ஒரு பிரச்சனை, ஏன்னா அவங்களுக்கு 1 ஹவரில் டூரை முடிக்கணும். 10 மணிக்கு அடுத்த குரூப் வந்துடுவாங்க. ஸோ அதனால் இவங்க டக்குன்னு முடிச்சிடுறாங்க. ஐயோ இதெல்லாம் அவங்க வீடுங்க, மௌரி மக்களோட வீடுகள். எல்லாம் இப்போ மாடர்ன் வீடுகளாக மாறிடுச்சு. எல்லாம் மரத்தில் தான் கட்டியிருக்காங்க, இருந்தாலும் கட்டட அமைப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போது மாடர்ன் ஸ்டைலில் வந்துருச்சுங்க. நம்ம அந்த சமூகத்தில் பார்த்த மாதிரியோ இந்த மாதிரியோ அந்த அளவுக்கெல்லாம் இன்னும் யாரும் இதோடு இல்லைங்க. மேபி நியூசிலாண்டில் எல்லாருமே மாடர்ன் இதுக்கு மாறிட்டாங்க. எங்கே வந்தாங்கன்னு தெரியல. அந்த இதை ஃப்ரெண்டுக்கு வந்துட்டேன், குரூப்பை விட்டுட்டேன். 1800s உங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் வர்றப்போ இந்த மிஷினரிஸும் வந்தாங்க. ஸோ நிறைய பேர் கொஞ்சம் கிறிஸ்துவத்தை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களோட முதல் சர்ச் இதுதான். 2 சர்ச் இருக்குது இந்த கிராமத்தில், அதில் ஒரு சர்ச் இது. சர்ச் க்ளோஸாக இருக்குது. இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியலையே, எங்கே போனாங்கன்னு தெரியலையே. அந்த அம்மா வேறு மிரட்டி விட்டுச்சு என்னைய, தனியாக போயிடாத, தனியாக போகக்கூடாது, கைடோடு தான் இருக்கணும் அப்படின்னு. பட் எங்கே இருந்தால் என்னால் இது பண்ண முடியல. சரி பார்க்கலாங்க, கண்டுபிடிக்கிறேன் போய். பைக்கர் ஸ்டைலில் இந்த பக்கம் போயிருப்பாங்களான்னு டவுட், சவுண்டே காணா. எனக்கு தெரிஞ்ச அந்த பக்கம் தான் எங்கேயும் இருக்காங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். உங்கள் குமார் அல்லோல படுறத பாருங்கள். இந்த குரூப் டூர் எடுத்துகிட்டு முடியலப்பா சாமி, சத்தியமாக எனக்கு சொந்தமாக விட்ருக்குப்பா. நிம்மதியாக நான் பாட்டு எங்கள் மக்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணுவேன் படித்து. 1 ஹவர் டைமுக்குள்ளே அவங்களே வீடியோ எடுக்கணும். அவங்கள வீடியோ எடுக்கிறதா இருந்தால் அவங்க பேசுகிறதெல்லாம் அவங்க கேட்டிருப்பீங்க, தமிழாக்கமாவது பண்ணியிருக்கலாம். அதுவும் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள். வெரி டஃப். உடனே புலம்புறங்காதீங்க, உங்களுக்கு சிறப்பாக காட்டணுங்கிறதுக்காக அதை பண்ண முடியலையேங்கிற ஒரு வருத்தம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு எப்படியாவது சிறப்பாக காட்டிடணும், எல்லாத்தையும் சொல்லிடணுங்கிறது தான். இங்கே தான் இருக்காங்க. அப்பா கண்டுபிடிச்சினப்பா, எங்கடா ஆளக்கானவன்னு பார்த்தேன். லாஸ்ட்டாக சோனியர் கூப்பிட்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா. கிஃப்ட் வேணால் இங்கே வாங்கிக்கலாம், மௌரி சம்மந்தப்பட்ட கிஃப்ட்டு. சோனியர்ஸ் இங்கே இருக்கு பாருங்கள், மவேரோ சோனியர்ஸ். அப்படியே அந்த பக்கம் சர்ச்சுக்கு போகிறாங்க. இது சோனியர் ஷாப்பு. முக்கியமாக உங்களுக்கு காட்டணும்னு நினச்சது, இது வந்து இந்த மௌரி ஸ்கூலுங்க. இங்கே இருக்க குழந்தைகள்லாம், அதாவது வெளியுள்ள நார்மல் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மௌரி சொல்லி கொடுக்குறாங்களான்னு எனக்கு உறுதியாக தெரில, இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இங்கே வந்து மௌரி ஸ்கூல் கிண்டர் கார்டன்லேருந்து நிறையா இது இங்கே ஓரளவுக்கு இந்த ப்ரைமரி இது வந்து இங்கே படிக்கலான்னு சொல்கிறாங்க. வெளியிலும் மௌரி ஸ்கூல்ஸ்னே இருக்குங்க, ஹையர் செகண்டரி, அதுக்கப்புறம் பிஹெச்டி வரைக்கும் மௌரிலேயே பண்ண முடியுமாம்மா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மௌரிலேயே 75 வகையான பழங்குடி மக்கள் வந்து நியூசிலாண்டு ஃபுல்லாக இருக்காங்க. இங்கே இந்த ஏரியாவில் மட்டுமே 3 வகையான பழங்குடிகள் இருக்காங்கம்மா. இந்த கிராமத்தில் ஒரே ஒரு வகை. மொத்தம் 70 குடும்பங்கள் இருக்குங்க இந்த வக்கரேவா கிராமத்தில். ஸோ இது ஒரு இந்த 2 சர்ச் இருக்குதுன்னு சொன்னால, அங்கே ஒன்று, இது ஒரு சர்ச்சுங்க, ஒரு குட்டி சர்ச். 1904 கட்டியிருக்காங்க, பிரிட்டிஷ் டைமில். கேத்தலிக் சர்ச் ஆஃப் த இமாக்குலேட் கன்செப்ஷன். ஸோ ஞாயிற்றுக்கிழமை தான் இன்றைக்கி காலையில், பெருசாக யாரும் கூட்டம் இல்லை. மௌரி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறாங்களாமா. பட் அவங்களோட இது வந்து இந்த முன்னோர்களை கும்பிட்றது தான், இயற்கையும் முன்னோர்களும் கும்பிட்றது தான் அவங்களோட வழிபாட்டு முறையாக இருந்திருக்கு.
இந்த இது வர்றதுக்கு கிறிஸ்டின் மிஷனரிஸ் வர்றதுக்கு முன்னாடி இன்னும் மௌரி மக்கள் ஒரு சில ஒரு பகுதி மக்கள் வந்து முன்னோர்களை தான் கும்பிட்றாங்க. இந்த முன்னோர்களை தான் இந்த மாதிரி சிலைகளாக பண்ணி வச்சுருக்கிறது இதெல்லாமே வழிபாடு எல்லாமே. அதே சமயம் ஒரு சில பேர் வந்து கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க, சர்ச்சுக்கும் போகிறாங்க. இந்த இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். அவங்க அந்த மூக்கு அந்த மனுஷங்க தான் முன்னோர்களை தான் வந்து சிலையாக செதுக்கியிருக்காங்க. ஃபுல்லாக எல்லாம் மரத்துலேயே வந்து செதுக்கி இது பண்ணுறதுங்க. இங்கேயும் ஒரு கல்லறை இருக்குது. 1981 இந்த இது பண்ணியிருக்காங்க. 85 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காரு. கிரிவைட்டங்கி மணிப்போட்டோ. அருமையான ஏரியாங்க. பொறுமையாக இந்த கைடெல்லாம் எல்லாமே நம்மளே ரிலாக்ஸ்மாக இது பண்ணிட்டா ஒரு 2-3 மணி நேரம் ஜாலியாக அந்த கிராமத்தை சுற்றி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். முக்கியமாக இந்த மௌரி இன மக்கள் வந்து பாலினீஷியன் மக்கள். பாலினீஷியாவிலேருந்து வந்தாங்க. பாலினீஷியாங்கிறது எதுங்க? இந்த குக் ஐலாண்ட்ஸு, சமோவா, ஃப்ரெஞ்ச் பாலினீஷியா இதெல்லாம் தான் பாலினீஷியன். அது வந்து உங்களுக்கு அந்த இதுக்கு பக்கத்தில் இருக்குங்க, ஈக்வெட்டார் பக்கத்தில் இருக்குது, பூமத்திய ரேகை பக்கத்தில் இருக்குது. பூமத்திய ரேகை பக்கத்தில் இருந்தாலும் என்ன உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்கும். மழை பெய்யும் பெய்யாது, அவ்வளோதான். மற்றபடி ஒரு 25 to 35 டிகிரியில் தான் எப்பவுமே இருக்கும். ஸோ அவங்க எப்பவுமே வெயிலிருந்து திடீர்னு நியூசிலாந்துக்கு வந்தவங்க சவுத் ஐலாண்டு போய் அவங்களால தாங்க முடியல, அவ்வளோ குளிர். அதனால் நார்த் ஐலாண்ட்லேயே சவுத்து கொஞ்சம் கூலாக இருக்கும், வெல்லிங்டன்லாம். இதே சமயம் சென்ட்ரல் மற்றும் நார்த் ஐலாண்டு எல்லாமே ஓரளவுக்கு டெம்பரேச்சர் ரொம்ப ஒரு 10க்கு கீழே பெருசாக போகாதுன்னு வைங்களேன். அதனால தான் அதிகமாக இந்த மௌரி இன மக்கள் வந்து சவுத்தில் இல்லை, இந்த நார்த்தில் முக்கியமாக சென்ட்ரல் மற்றும் வடக்கு பகுதியில் இருக்கிறாங்க. ஏன்னா வெப்பமண்டல தீவுகள்லேருந்து வந்த மக்கள் நியூசிலாண்டோட குளிர் பகுதியான சவுத்தில் இருக்க முடியல. ஓரளவுக்கு இது வந்து வெப்பமண்டல இது கிடையாது ரீஜன், ஓரளவுக்கு ஓகே, ரொம்ப குறைவு கிடையாது. 10 டிகிரியில் தான் இருக்கும் வின்டரில் கூட. அதனால் இங்கே அவங்க வந்து சமாளிக்க முடிஞ்சது, இங்கே இருந்தாங்க. இதுதான் முக்கியமான ஒரு காரணம், வெதர். அவங்க ரொம்ப கீழே சவுத் ஐலாண்ட் நம்ம பார்க்க முடியாதது இந்த மௌரி பழங்குடியினரை. நம்ம இங்கே இருக்கோம். இதுதாங்க இந்த மொத்த கிராமத்தோட லே அவுட்டு. மொத்தம் 70 வீடுகள் இருக்குது இங்கே தான் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தோம். அந்த பெரிய பூல்ஸு, இப்போ கொதிக்கிற தண்ணி, அந்த அக்வா ப்ளூ வாட்டர்ஸ் பார்த்தது இங்கே. அந்த கலர், அந்த மினரல் டெபாசிட்ஸில் அந்த கலர்ஃபுல்லாக பார்த்தது இங்கே. அப்புறம் அப்படியே வந்துட்டு இதுதான் என்ட்ரன்ஸு. அப்புறம் அந்த முன்னோர்கள் வீடு பார்த்தோம் இங்கே. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்து சொவினியரு, இந்த சர்ச் பார்த்தோம் இங்கே. அப்படியே வந்து இங்கே ஃபைனலாக இருக்குங்க. அவ்வளோதான், இந்த ஏரியா முடியுது, இந்த கிராமமே இதோட. ஸோ நம்ம வந்து இப்படி வந்திருக்கோம் என்ட்ரன்ஸ் உள்ள வழியாக. இந்த பக்கம் மட்டும் நம்ம போகல, நம்ம இந்த பக்கம் மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க, டூரை முடிச்சுட்டாங்க. பேசி எல்லோரும் கை தட்டிட்டாங்க, தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. மணி 10 ஆயிடுச்சு, 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்படியே போகலாமா? வாங்க. ஓகேங்க, கைடு அப்படியே போயிட்டாங்க. நீங்கன்னா கொஞ்ச நேரம் இங்கே அப்படியே இண்டிவிஜுவலாக வந்து வாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு வருவோம். வாங்க. இந்த நிலத்துக்கடியிலிருந்து பாருங்கள் எப்படி இதாகுது, பொங்குது அப்படிங்கிறத அழகாக காட்டியிருக்காங்க. வெவ்வேறு விதமான ஹாட் ஸ்ப்ரிங்ஸு, பொகுட்டு, கெய்ரிரு, டீட்டோஹூ அப்படின்னு சொல்லிட்டு. வக்கரவேரா த லிவிங் மௌரி வில்லேஜ். என்ன குமார், மௌரி அவங்களோட பழங்குடிகள் ட்ரெஸ் எல்லாம் போட்டு எதுவுமே இல்லை, காட்டவே இல்லை நீ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இப்போல்லாம் யாரும் அவங்க பழங்குடி ட்ரெஸ் எல்லாம் போடுறது இல்லைங்க. பார்த்தீங்களே, இப்போ நம்ம வந்து பார்த்த கைடே வந்து மௌரி பழங்குடி தான். அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அவங்க எல்லாம் மாடர்ன் உலகத்துக்கு மாறிட்டாங்க. ஸோ ஏதாவது இந்த ஃபங்க்ஷன்ஸ் வரும் தெரியுங்களா, இவங்களுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு விழா திருவிழா நடக்க மாட்டிருக்கு, மௌரி விழா. ஸோ அந்த டைமில் அவங்களோட ட்ரெடிஷன் ட்ரெஸ் போட்டுப்பாங்க, தேவைப்பட்டால் திருவிழாவுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் நம்ம நீங்கள் பார்த்துருக்க முடியாது. நீங்கள் நினச்சிருப்பீங்க பழங்குடி கிராமத்துக்கு போனோன்னா பழங்குடிக்கெல்லாம் ட்ரெஸ்லாம் போட்டுருப்பாங்கன்னு. அப்படிலாம் இல்லைங்க, எல்லாம் மாடர்ன் நவநாகரிகத்துக்கு மாறிட்டாங்க. இது வரைக்கும் நம்ம அலோடு. இந்த சைடு எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாம் இது தாங்க, மக்கள் அடக்கம் தான் பண்ணியிருக்காங்க. காவல் தெய்வங்கள் இருந்து போனவங்களுக்கும் சரி, இந்த கிராமத்துக்கும் சரி. எப்படி இருக்குது பாருங்கள், நிறைய ஒரு தமிழ் கலாச்சாரத்தோடு இது வந்து இதாகுதுங்க. முக்கியம் இந்த பழங்கால பழங்குடிகளே நிறைய தமிழ் கலாச்சாரத்தோடையும் உணவு முறையோடையும் வந்து ஒத்து போயிருக்கு. நம்ம காவல் தெய்வங்களை தான் முதல் கும்பிட்டுட்டு இருந்தோம், இந்த முன்னோர்களை இன்னும் கும்பிட்டுருக்குறோம். கோழி எடுக்கிறது, கெடா வெட்டுறதுன்னு கருப்பண்ணசாமிக்கு இங்கே ஒரு குட்டி இது இருக்க மாட்டிருக்கு. இங்கே பாருங்களேன், பைப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், அதுக்குள்ளே வந்துட்டுருக்கு போக. வக்கரையாவா சிமிட்ரி. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக சிமிட்ரிங்க, பார்த்துட்ருக்கோமே. இன்னொரு 1.5 மாதம் கழித்து வந்தீங்க அப்படின்னா நல்லா ஆட்டம் மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பட் சவுத் ஐலாண்ட் அளவுக்கு இங்கே வந்து உங்களுக்கு 4 காலமும் அந்தளவுக்கு இதாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு எப்படி ஐஸ் கிடையாதுங்க, ஐஸ் பார்க்க முடியாது. வின்டர்லேயே ஒரு 7-8 டிகிரி தான் மினிமம். மோஸ்ட்லி 15 டிகிரி 10 டிகிரி இருக்கும்னு வைங்களேன் வின்டரில்.
ஸோ இதுவே இவங்க எப்படி தாங்கினாங்கன்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 25 டிகிரி கீழே போகவே போகாது. உங்களுக்கு சவுத் பசிபிக் ஐலாண்ட்ஸ், அதாவது இந்த பாலினீஷியன் தீவுகளில் எல்லாம் வெப்பமண்டல பக்கத்தில் இருக்குது, பூமத்தி அருகே பக்கத்தில். அங்கே வந்து மினிமம் டு த மினிமம் 21, 22 தான், அது கீழே போகவே போகாது. எப்படி இங்கே வந்து 10 டிகிரிக்கு வந்து இங்கே சமாளித்தாங்க அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். பட் ஓகே, தோனியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழகிக்கிட்டாங்க. அதனால தான் அவங்களால சவுத்தில் வந்து தாக்கு பிடிக்க முடியல, மைனஸ் எல்லாமே ஐஸை. ஆனால் பெருசாக வெளியில் யாரும் இல்லை, எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்களாட்டிருக்குது. வெளியே போயிருந்துருக்கலாம், இல்லை தூங்கிட்டு இருக்கலாம். பாரு, ஒரு இந்த கடை இதை கூட ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க, சொமினியர் கடை. டூரிஸ்ட் வந்துருந்தால் யாராவது வாங்கிட்டு போவாங்கள்ல. சாரி, வி ஆர் க்ளோஸ்ட். இது ஒரு சொமினியர் கடை தான். பாருங்கள், நம்ம ஊர் ஷிஃப்ட் நிற்குதுங்க, சூப்பராக இருக்குது. சுசுக்கி ஷிஃப்ட் ஜப்பான்லேருந்து இறக்கும்போது இங்கெல்லாம் கார்கள் அப்படி தானே. நம்ம அப்படியே இந்த மாதிரி சந்துக்குள்ளெல்லாம் போனோம்னா அந்த பக்கம் வீடுகளுக்கு போகலாம். இங்கெல்லாம் போகலான்னு தான் சொன்னாங்க. நம்ம வந்து மெயினாக இந்த இதுக்கு தான் போகக்கூடாதாம்மா, அந்த டேஞ்சர் ஜோன் இருக்குல்ல, அந்த ஹாட் ஸ்ப்ரிங் பயங்கரமாக கொதிச்சுட்டு இருந்து கீசர்ஸ், அந்த ஹாட் ஸ்ப்ரிங் அங்கே தான் போகக்கூடாது. நாங்கள் இதெல்லாம் நம்ம இண்டிவிஜுவலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, பப்ளிக் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி போகக்கூடாதுன்ட்டாங்க. பார்த்தீங்களா, திட்டுறாங்க. நான் எதை சரி அட்லீஸ்ட் சும்மா போய் மக்களை ஏதாவது காட்டலான்னா ரொம்ப ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்காங்க மக்கள். டூரிஸ்ட் கிராமத்துக்குள்ளே இருக்காங்க, டூரிஸ்ட்னால தான் அவங்களுக்கு மெயின் வருமானமே. ஆனால் நம்மளை வந்து வரக்கூடாது, வீடியோ எடுக்காதுங்கிறாங்க. என்ன போங்க. அடுத்த குரூப்பில் அந்த கைடு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இப்படி நமக்கு அணிஞ்சு கைடு சரியில்லைன்னு நினைக்கிறேன். வேறு கைடாக இருந்தால் மேபி அலோவ் பண்ணியிருக்கலாம் வீடியோ எடுக்க. கரெக்டாக தப்பாக மாட்டிக்கிச்சு. ஜியோ ட்ரெயில் என்ட்ரி, இது ஒரு ட்ரெயில் இருக்க மாதிரி இருக்குது, பைக்கர்ஸ் ட்ரெயிலும் இருக்குது. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் ரோடு தான் போகலாம், ரோட்டில் போகலாம், யார் வீட்டுக்குள்ளே அந்த இதுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடாதாட்ருக்கு. என்ன பண்ணுறாங்க இங்கே? ஒரு பாக்ஸுக்குள்ளே இருக்கார் ஒருத்தர். இது அப்படியே கிராமத்துலேருந்து வெளியில் போயிருதுங்க. நாட் திஸ் சார். ஓகே, அலோடு இல்லைங்களாம்மா, கூப்பிட்றாரு, இப்படியே போயிடலாமா? Okay. Your ticket's not for over here. Okay. This side? Nah, you're not allowed over here. You only got to read the sticker. Nah, you're not down there, sorry. Just got to go straight back out. After your guided tour. இங்கே போனாலும் விட மாட்டேங்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. போகலாமா? துரத்தி வந்து பிடிக்கிறாரு. இப்போ சாமிகளா போகலப்பா எங்கேயும். ரெட் டிக்கெட்டு 1 மணி நேரத்தில் தான் உனக்கு கணக்கு, கிளம்பு அப்படிங்கிறாரு. அந்த சைடெலாம் போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னு. என்னையா, ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறதுக்கு காசு கொடுத்து வந்துட்டு உங்கள் கைடே எனக்கு வேண்டாம், நான் அந்த பாட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, பரவாயில்ல விடுங்க. நம்மளை இன்னொருத்தருக்கு கொஸ்டில் போனாங்க, அவங்களையும் கூப்பிட்டு வந்துட்டார். ஸோ இந்த சுடுகற்கள்லாம் இப்போ இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, சமைக்கிறதுக்கு. இங்கே போட்டு வச்சு நல்லா சூடு பண்ணிடுறது, அப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் அந்த குழி மாதிரி உள்ளே போட்டு கறியை போட்டு மூடி சமைக்கிறது. இல்லை ஆழத்தில் இருக்குங்க தண்ணி, சும்மா கொதின்னு கொதிக்குது. அந்த ஸ்ட்ரீமுக்கு பக்கத்துலேயே அந்த பக்கம் வந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது, நிலத்துக்கடி தண்ணி. அது நிலத்துக்கடி தண்ணி, இது வந்து ஆற்று தண்ணி. சரி, நல்ல தண்ணியும் இருக்குது, உடம்புக்கு தேவையான பிணிகளை நீக்கக்கூடிய ஹாட் ஸ்ப்ரிங் தண்ணியும் இருக்குது. சூப்பர் போங்க. இது வந்து அதிசயம் தான் சீரியஸாக. எல்லாமே இருக்கிறதுனால தான் ஒரு அட்டகாசமான ஒரு மௌரி கிராமம் அமைஞ்சுது. இவங்க வாழ்வாதாரம் சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தவங்க அதை இப்போ அழகாக வந்து ஒரு வருவாய் வரும் ஒரு தொழிலாகவும் மாற்றி டூரிஸ்ட் கிராமம் மாற்றி பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் ஆனால் ரிலாக்ஸ் பண்ணலாம், நம்மளை மாதிரி வர்றவங்களுக்கு வீடியோ எடுக்க கொஞ்சம் அலோவ் பண்ணலாம். ரொம்ப ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் ஓகே. ஓகேங்க, அட்டகாசமான இந்த மௌரி கிராமத்து ஒரு குட்டி டூர் நிறைவடைந்தது. அப்படியே கிளம்புமா இங்கே கியா ஹோரா, அது ஹலோ. இப்போ தாங்க புரியுது, கிராமத்தில் யாருமே இல்லைன்னு பார்த்தேன். ஞாயிற்றுக்கிழமை மணி 10:15, ஹோல் கிராமமே இங்கே வந்து எல்லாம் பாட்டு பாடிட்டு இருக்காங்க, சர்ச் டைமு. சரி, நம்ம போவாங்க. அதை போய் வீடியோ எடுத்தால் நம்ம அவருக்கு பிடிக்காது, அப்புறம் டெலிட் இது பண்ணி சொல்லிட்டு போகிறாங்க. போவாங்க. பழங்குடி கிராமத்து டூர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இந்த ஹாட் ஸ்ப்ரிங்கை தான் திரும்ப பார்க்குற மாதிரி இருந்தது. ஓகே, அவங்க கலாச்சாரமாக உணவு முறையெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றபடி பெருசாக அவங்க ட்ரெஸ் போட்டு பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, அப்படிலாம் யாரும் இல்லைங்க, எல்லாம் மாடர்ன் இதுக்கு மாறிட்டாங்க. நம்ம அந்த திருவிழா அன்னைக்கு வந்தோம்னா நம்ம பார்க்க முடியும், ஒரு நாள் மட்டும் வருஷத்தில். அரை மணி நேரம் நடந்து நம்ம ஹாஸ்டலில் இருக்க வந்தாச்சுங்க, பக்கத்தில் இருக்க பேக் அண்ட் சேவ். மணி 11. அப்படியே உள்ளே போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாமா ஒரு குட்டி பண்ணுக்கு இது சாப்பிட்றதுக்கு.
உள்ள வீடியோ எடுப்ப அலோ பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் அந்த இடத்த மட்டும் காட்டுறேன். ஓகே, இப்படி தான் என்ட்ரி. நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான். அமெரிக்காவில் அந்த வால்மார்ட்டு காஸ்கோ இருக்கும்ல, அந்த மாதிரி இதுதான் வந்து நியூசிலாண்டோட சீப்பஸ்ட்டு இதுங்க. போகலாம் வாங்க. வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரில, பார்க்கலாம். பாருங்கள் இப்படி தாங்க இருக்கும். ஸோ வந்து இங்கே பன்ஸ் இருந்தது, எடுத்துட்டேன். நம்ம அப்படியே போகலாமா சாப்பிட? அப்படியே போகலாம் வாங்க. பார்த்துருங்க, பாய். ஓகே, தேங்க்யூ, பேக் அண்ட் சேஃப். உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்கிறது நாங்கள் அதெல்லாம் எடுக்க முடியல. இருந்தாலும் லைட்டாக பார்த்துருப்பீங்க. அப்படியே அந்த வால்மார்ட் காஸ்கோ கான்செப்ட் தான். பாருங்க 2 பன்னு இந்த மாதிரி அந்த ஸ்பினாக்கு ஏதோ ஒரு இது மாதிரி க்ரீம் எடுத்து வைக்க 2 பன் வாங்கினேன். ஒரு பன்னு $1.25, 2 பன் $2 முடிஞ்சுதுங்க. ஸோ $125. ஸோ இதுதான் நம்மளோட காலையில் ப்ளஸ் மதியம். இதுக்கு மேலே எங்கே சாப்பிட போகிறோம், மறுபடியும் நைட் நல்லா சாப்பிட்டுக்கலாம். இதுதான் நம்மளோட பிரஞ்சு. காலையில் 8:20 ஆரம்பித்த பயணம் ஆல்மோஸ்ட் 11:15. திரும்பவும் வந்தாச்சு. ரொட்டரோ பேக் பேக்கர்ஸ். அப்படி நான் பண்ண சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து சேர்ந்துட்டேன். சரி, உள்ளே போய்ட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இல்லை எங்கேயாவது ஒரு காஃபிக்கு இது வாங்கி குடிக்கிறேன். நம்ம மீண்டும் 12:15 ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் இங்கே வந்து கூப்பிட்டு போவாங்க. இந்த ஐசைட்லேருந்து அங்கே சந்திப்போம். எனக்கு ஒரு பிரேக், நீங்களும் ஒரு பிரேக் எடுத்துங்க. பாய்.